நான் உங்கள் சுவிசேஷகன் செல்வகுமார். உங்களோடு இன்றைய குறுஞ்செய்தி துரு உபதேசம். நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் தவறான சத்தியத்தை அறியும் பொழுது மேலும் நீங்கள் கட்டுக்குள் போய்விடுவதை தெரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் என்றால் என்ன? யோவான் 14:6 இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று சொல்லப்படுகிறது. கரெக்ட் ரூட். இயேசுதான் இப்பூமிக்கு இரட்சகர். இயேசுவின் வழியாக ஒருவன் பிதாவின் இடத்துக்கு போக வழி இருக்கிறது. மற்ற வழிகள் எல்லாம் துரு உபதேசம். இதைத்தான் 2 கொரிந்தியர் 11:3 துருபதேசத்தை பற்றி பவுல் இவ்வண்ணமாய் சொல்கிறார். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரமான சுவிசேஷத்தினால் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்பட்டு விடுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். உங்கள் மனதை கெடுக்கிறதுக்கு துரு உபதேசத்தை பிசாசானவன் சபைகளுக்குள்ளும் தேவாலயத்துக்குள்ளும் அனுப்பிவிட்டான். எப்படி துரு உபதேசத்தினால் ஏவாளை வஞ்சித்து தேவனை விட்டு பிரித்ததோ அதே போல இன்றும் துரு உபதேசத்தினாலே கிறிஸ்துவின் உண்மையை விட்டு விலகும்படிக்கு அந்த சத்தியம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இன்று செழிப்பின் உபதேசம், யெகோவா சாட்சி, ஒன்லி ஜீசஸ், இப்படி அநேக கள்ள உபதேசங்கள் சபைகளுக்குள்ளும் தேவாலயத்துக்குள்ளும் நுழைந்து விட்டது. விசுவாசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த உபதேசம் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லுமா அல்லது நரக ஆக்கினை அடைய கொண்டு செல்ல வேண்டுமா? நீங்கள் சரியான உபதேசத்தில் தெரிந்தெடுத்து அதிலே நடவுங்கள். ஏனென்றால் பிசாசானவனும் வேதம் ஓதுகிறான், சாத்தானும் ஒளியின் தூதன் வேஷம் தரித்து அநேக கள்ள உபதேசங்களை போதிக்க ஆட்களை உள்ளே அனுப்பி கொண்டிருக்கின்றான். எச்சரிக்கை. ஆமேன். அல்லேலூயா.